தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று 71வது பிறந்த நாள் காணப்படுகிறது. இந்த நிலையில் அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக தொண்டர்கள் மட்டுமல்லாது அதற்கு முன்னதாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் நேரில் வந்து பரிசுகள் கொடுத்து பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு திரைத்துறை பிரபலங்கள் தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள் வரையிலும் தொடர்ந்து தனது எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த், விஜய், அதே போல துணை ஜனாதிபதி அன்புமணி ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோரும் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் வந்து அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக வருகை தர இருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் என அனைவருமே வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக சமூக வலைதளம் கூட பல்வேறு திரைத்துறை பிரபலங்களும் தொடர்ச்சியாக வந்து முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்படும். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக சில திரைத்துறை பிரபலங்கள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவிப்பார்கள். அதன் தொடர்ச்சியாக காலையிலிருந்தே அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் இங்கு வந்து நேரடியாக அஞ்சலி மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அதன் காட்சியை நேரடியில் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னதாக அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக பெரியார் நினைவிடம் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று பிறந்தநாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தியிருந்தார். தற்போது அறிவாலயத்தில் குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களிடம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக கலைஞர் அரங்கத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த முழுமையான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலையிலேயே அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெரியார் திடல், அதே போல தனது தாயாரை பார்த்து ஆசை பெற்றார். தொடர்ந்து தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தொண்டர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் அனைவரையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அவருக்கு அண்ணா அறிவாலயம் வந்தவுடனேயே கேக் வெட்டி பிறந்த நாள் என்பது கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து பரிசுகள் கொடுத்து தற்பொழுது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தொண்டர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்திக்க இருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் நேரில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான இந்த நீண்ட வரிசை என்பது போடப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் கொண்டு அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வெளியே இருந்து உள்ளே செல்லும் வரையிலும் தொண்டர்களுக்கு அவர்களுக்கு முழு சோதனை என்பது செய்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக உள்ளே சென்று முதலமைச்சருக்கு பரிசு கொடுத்து வாழ்த்து பெற்று வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அமைச்சர்கள் அனைவருமே நேரில் சென்று அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சியிலையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய காட்சியிலும் நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்படும். முதலமைச்சரான பிறகு 2வது முறையாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் அதே போல பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் என்பது நடத்தக்கூடாது, நிதிநிலை அறிக்கையை விளக்கும் வகையில் தான் பொதுக்கூட்டங்கள் என்பது நடத்த வேண்டும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். தன்னை காண வரக்கூடிய பொதுமக்கள் பூங்கொத்துகள், பொன்னாடை அணிவிக்க கூடாது, புத்தகங்களை கொடுத்தால் அது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்குவதற்காக ஏதுவாக இருக்கும் என்ற பல்வேறு கோரிக்கைகளையும் முதலமைச்சர் முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று அவர் பிறந்தநாள் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. தொண்டர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி செலினா.